பிரைஸ் தி லார்ட். நாளும் ஜீவனோட தேவனுக்கு கொடாக நன்றி செலுத்துகிறேன். நம் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன், நீதிமான்களுக்காக யாவும் செய்கிற தேவன். அப்படியாப்பட்ட தேவனை நாம் துதிப்போமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக, தியானிப்பதற்காக அடியேனோடு கலந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் சொல்லப்போனால் ஊழியக்காரர்கள் உட்பட நான் சொல்கிறேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், தான் ஜெபிக்கின்ற ஜெபத்தை குறித்து மிகவும் மேட்டிமை பாராட்டுவார்கள். நான் 6 மணி நேரம் முழங்காற்படியிட்டு ஜெபித்தேன், 3 மணி நேரம் முழங்காற்படியிட்டு ஜெபித்தேன், இந்த காரணங்களுக்காக ஜெபித்தேன், இது சக்ஸஸ் ஆச்சு, அந்த காரணத்துக்காக ஜெபித்தேன், அது வெற்றிகரமாக முடிந்தது என்று சொல்லி பலவிதமான பெருமைகளை மேட்டிமைகளை ஏறெடுப்பார்கள். ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையிலே நன்றாக இருக்குமா, அவருடைய பார்வையிலே அருமையானதாக இருக்குமா, அவரால் அங்கீகரிக்கப்படுமா என்பது ஒரு கேள்வி. அருமையானவர்களே, அப்படித்தான் பாருங்க, நாம இந்த உலகத்துல இருக்கின்ற பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற கிறிஸ்தவ மக்களாக நாம் பல காரணங்களுக்காக, பல காரியங்களுக்காக தேவனிடத்திலே அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக அவரோடு கூட பேசும்படியான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உரையாடல் அது. நமக்கு ஆண்டவருக்கு உள்ள உரையாடலை வெளிப்புறமாக வெளியிடத்திலே போய் நான் ஜெபித்தேன், 6 மணி நேரம் ஜெபித்தேன், 9 மணி நேரம் ஜெபித்தேன், உபவாசித்து ஜெபித்தேன் என்றெல்லாம் கூறி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. தேவன் அதைத்தான் அறிவுறுத்தும்படியாக ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வை ஒரு ஓமையாக தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அந்த காரியத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னார், யார் நீதிமான் ஆக்கப்படுவான், யார் நீதிமான் ஆக்கப்படுவான். பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம்
9 முதல் 14 வசனங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துல ஜெபாலயத்திலே அங்கே 2 பேர் வருகிறார்கள். அந்த 2 பேர், அது ஒரு உவமையாக இருக்கிறது, சொல்லுகிறார். 2 பேர் வராங்க, தன்னுடைய சீஷரிடத்தை சொல்லுகிறார். 2 பேர் வருகின்ற பொழுது ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்பவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியவன், தேவனுடைய அதாவது காரியங்களிலே பக்தி மார்க்கத்திலே தன்னை விட மிஞ்சி யாருமே இருக்கவில்லை, இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மேட்டிமையான சிந்தனை உள்ளவன். அதே நேரத்தில் ஆயக்காரன் யார் என்று சொன்னால் அங்கே வரி வசூலிப்பவன். வரி வசூலிக்கின்ற பொழுது அவன் ஏராளமான குற்றம் குறைகளை செய்திருப்பான், லஞ்சம் வாங்கியிருப்பான், பரிதானம் வாங்கியிருப்பான், இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் செய்வான். இந்த இருவரும் ஆலயத்திலே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அன்றியும் 9ஆம் வசனம், அதாவது லூக்கா 18:9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் வந்து தான் ரொம்ப பெரிய நீதிமான் அப்படின்னு சொல்லி மற்றவரிடத்தில் பிரஸ்தாப பண்ணி கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் தன்னை மேன்மைப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து தேவன் இங்கே குறிப்பிடுகிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திலே போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. இந்த 2 பேர் ஜெபம் பண்ணும்போது இந்த பரிசேயன் நின்று கொண்டு என்ன ஜெபம் பண்றான்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும். பாருங்க, ஜெபம் பண்றவன் அடுத்தவனை குறை சொல்லி ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள் இந்த வார்த்தைகளை. ஆண்டவர் இது ஒரு ஓமையாக சொன்னாலும் கூட இதை உருவகப்படுத்தி பாருங்கள். இது உண்மையான ஒரு நிகழ்வாக இந்த காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். இவங்களை மாதிரிலாம் நான் இல்லாதனால இவங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகில் நல்லவன் ஒருவனாகவும் இல்லை, தேவன் சொன்ன வார்த்தை. ஆனா இவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றான். அடுத்து என்ன சொல்றான்னா, வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் பார்த்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ளாக இப்படியாக ஜெபம் பண்ணுகிறான். ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். என்ன 13ஆம் வசனம்? அதாவது லூக்கா 18:13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆலயம் இருக்கிறது, ஆலயத்துல கடைசியாக நின்று இருக்கான். நின்றுகிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு நேரம் அவனுடைய கண்களை கரங்களை அப்படி வந்து தூக்கி நின்று அவன் வந்து அப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை செய்ய துணியவில்லை. ஏன் என்று கேட்டால் அவன் உள்ளத்திலே குத்தப்பட்டவனாக, அவன் நாம் வந்து ஒரு பெரிய பாவியாச்சே என்று ஆண்டவரை நோக்குவதற்கு அவனுக்கு பயம், ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, என் மேல் கிருபையாயிரும் என்றான். அருமையானவர்களே, பாருங்க, அவன் வந்து தன்னுடைய பாவங்களை அங்கே அறிக்கையிடுகிறான். தன்னுடைய பாவங்களை, நான் எனக்கு எல்லாம் இப்படிப்பட்டதானே, நான் ஆயக்காரனா இருக்கிறேன், பரிதானம் வாங்குறேன், பலவிதமான தவறுகளை செய்கிறப்பா, நான் எப்படி நான் உன்னை பார்ப்பேன் என்று சொல்லி என்ன சொல்றான்? தன் மார்பில் அடிச்சுக்கிறான். ஆண்டவருக்கு முன்பாக அழிச்சுக்கிறான். தேவனே, என் மேல் கிருபையா இருன்னு சொல்லிட்டு அவனுடைய ஜெபம் என்ன? என் மேல் கிருபையா இரு என்கிற ஒரே ஒரு ஜெபந்தான். மற்றபடி நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், உபவாசம் இருந்தேன், நான் வந்து முழங்கால் படிக்கிட்டேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 6 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு நாள் முழுத உபவாசம் தான், எதையுமே சொல்லலை. என் மேல் கிருபையாயிரும், பாவியா இருக்கிற என் மேல் கிருபையா இருன்னா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 பேரை பற்றி அந்த ஓமையை சொல்லிவிட்டு தன்னுடைய சீஷரிடத்தில் சொல்லுகிறார். அவன் அல்ல, யாரு? பரிசேயன் அல்ல. அவன் பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒரு இனம். அப்படி இருக்கின்ற பொழுது அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். யாரு? இந்த ஆயக்காரன் மார்பிள அடிச்சுக்கிட்டு சொன்னானே, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அச்சமுற்று பயமாய் இருந்து, பயத்தோடும் கூட நடுக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணான, கிருபையாய் இருன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்டானே, அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில்
தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்றார். அருமையானவர்களே, உங்களை உயர்த்தினால் தாழ்த்தப்படுவீர்கள், தாழ்த்தினால் உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் சத்தியம். நீங்கள் தான் நீதிமானாக ஆக்கப்படுவீர்கள். யார் தேவனிடத்தை இரக்கத்தை பெற காத்திருக்கிறீர்களோ, யார் தேவனிடத்தில் கிருபையாய் இரும் என்று வேண்டுகிறீர்களோ, நீங்கள் தான் நீதிமானாக்கப்படுவீர்கள். மற்றபடி இந்த ஜபத்தில் நாம செய்யக்கூடிய ஜபத்தில் பார்த்தீங்கன்னா மேன்மை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவங்களுக்கு தர்மம் பண்ண, இவங்களுக்கு தர்மம் பண்ண, இத்தனை வருஷம், இத்தனை நாட்கள், இத்தனை 21 நாள் நான் தானியல் பாஸ்டிங் இருந்தேன், 40 நாள் மோசேக்கு ஏதோ ஆண்டவருடைய அந்த 40 நாள் உபவாசம் இருந்தேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் இரக்கத்தை பெற காத்து இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம் தேவனுடைய செவிகளில் எட்டும்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை, அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கே நீங்கள் இடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது மலர்ச்சி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் அனைத்தும் ஏற்படும் என்பதை இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.